வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சப்ஜெக்ட் கோடுன்னு பார்த்தீங்கன்னா CCS 334. இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றது தான், அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிக்கிறதா நீங்க வந்து சாய்ஸ் பேஸ் பண்ணி படிக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற 3 கொஸ்டின்ல நீங்க 2 கொஸ்டின் படிக்கிறது அந்த மாதிரி படிக்கிறது வந்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம கொடுக்குறது எல்லாமே படிக்கிறது இருந்தால் மட்டும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் இருக்கு. அதாவது நம்ம கொடுக்குற கொஸ்டின் மட்டும் படிச்சா பாஸ் ஆயிடலாம் மாட்டேன். நீங்க பாஸ் ஆகுறது மட்டும் இல்ல, நல்ல ஒரு கிரேட் எடுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே 1 to 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். சரிங்களா? 1 to 5 யூனிட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அந்த டாபிக்ஸ்க்கு இருக்கிற சப் டாபிக்ஸ்லாம் நீங்க படிக்கணும். சப் டாபிக்ஸ்லாம் எதை டினோட் பண்றாரு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மெயின் டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து SDFS அதாவது ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு மெயின் டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டாபிக் கீழே இருக்கிற டெஃபினிஷன் அது வந்து 2 மார்க்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஃபியூச்சர்ஸ், அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம்ஸு, அந்த மாதிரி இது அந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்திங்கன்னா அந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லாமே படிக்கணும். அதுதான் சப் டாபிக்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறது. சரிங்களா? இப்போ வந்து யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், வெப் அனாலிட்டிக்ஸ், அப்புறம் இன்டர் அண்ட் டிரான்ஸ் ஃபயர்வால் அனாலிட்டிக்ஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீ வேல்யூ அண்ட் டாக்குமெண்ட் டேட்டா மாடல்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் மாடல்ஸ், மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க. அதாவது இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். இந்த அக்ரிகேட் டேட்டா மாடல்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 8 மார்க்ஸ் அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? மற்றபடி யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கொஸ்டின்ஸ், இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அக்ரிகேட் டேட்டா மாடல்ஸ் வந்து ஒரு 8 மார்க்ஸ் அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு YARN, அதாவது இந்த பர்டிகுலர் டாபிக் கீழே சப் டாபிக்ஸ் இது எல்லாமே படிக்கணும். ஜாப் ஷெடியூலிங்கு, ஷஃபல் அண்ட் சார்ட், அதுக்கப்புறம் டேக்ஸ் எக்ஸிகியூஷனு, அதுக்கப்புறம் மேப் ரெடியூஸ் டைப்ஸு, இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபார்மேட்ஸ், இது எல்லாமே நீங்கள் படிக்கணும் இந்த பர்டிகுலர் டாபிக் கீழே. இந்த ஒரு டாபிக் தான், இந்த ஒரு டாபிக் யூனிட் 3ல எல்லா சப் டாபிக்ஸும் தெளிவாக படிச்சிருங்க. சரிங்களா? யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, SDFS ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம், அப்புறம் ஃபைல் பேஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் டேட்டா இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் அவரா, அதுக்கப்புறம் வந்து ஹடூப் பைப்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு 8 மார்க்ஸ் அளவுக்கு படிச்சுக்கோங்க. இந்த டேட்டா இன்டெகிரிட்டி, அவரா, அதுக்கப்புறம் ஹடூப் பைப்ஸ் எல்லாமே ஒரு 8 மார்க்ஸ் அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபைல் பேஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் SDFS உங்களுக்கு கேட்கலாம், இல்லை ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். சரிங்களா? யூனிட் 4 பார்த்துட்டோம். யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெச்பேஸ் கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா மாடல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாமே உங்கள் சப் டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் லாட்டின் ஸ்கிரிப்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலு, அப்புறம் டெவலப்பிங் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் பிக் லாட்டின் ஸ்கிரிப்ட்ஸு, இந்த பர்டிகுலர் சப் டாபிக்ஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கு யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு மோட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா மேக் பண்ணுன்ட்டு. நன்றி.